நல்ல மனிதர்களுக்கு பொறுப்புடன் நடந்து கொள்ளச் சொல்ல சட்டங்கள் தேவையில்லை. பிளேட்டோ. இந்த மேற்கோளின் பொருள்: உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் யாரும் பார்க்காதபோதும் நேர்மையுடனும் கருணையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்கிறார்கள். சட்டங்கள் முக்கியமாக தீய நடத்தைகளை கட்டுப்படுத்தவே உள்ளன, நன்மையை உருவாக்க அல்ல. உள்மன மதிப்புகள், மனசாட்சி, இரக்கம், நேர்மை வெளிப்புற விதிகளை விட வலிமையானவை. கதை 1. நேர்மையான கடைக்காரர். ராமன் ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தார். ஒரு மாலை ஒரு வாடிக்கையாளர் தவறுதலாக 100 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் கொடுத்துவிட்டார். ராமன் அதை உடனடியாக கவனித்தார். அங்கு சிசிடிவி கேமரா இல்லை, பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் எந்த விதியும் இல்லை. அந்த வாடிக்கையாளர் ஏற்கனவே சென்றுவிட்டிருந்தார். ராமன் தன் கடையை மூடிவிட்டு அந்த அதிகப்படியான பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றார். ஆச்சரியமடைந்த அந்த வாடிக்கையாளர் கேட்டார், "இவ்வளவு தூரம் ஏன் வந்தீர்கள்?" ராமன் பதிலளித்தார், "நான் நேர்மையாக இருக்க எனக்கு ஒரு சட்டம் தேவைப்பட்டால் நான் ஏற்கனவே ஒரு ஏழை மனிதன்." கதை 2. ஆசிரியர் இல்லாத வகுப்பறை. ஒரு ஆசிரியர் ஒரு தேர்வை அறிவித்துவிட்டு 10 நிமிடங்களுக்கு வகுப்பறையை விட்டு வெளியே சென்றார். சில மாணவர்கள் கிசுகிசுத்து ஏமாற்றத் தொடங்கினர். ஆனால் அருண் அமைதியாக தன் விடைத்தாளை மூடிக்கொண்டு நேர்மையாக எழுதிக் கொண்டிருந்தான். பின்னர் அவன் ஏன் ஏமாற்றவில்லை என்று கேட்டபோது அருண் சொன்னான், "நான் கற்றுக்கொள்வதற்காக படிக்கிறேன், இந்த அமைப்பை ஏமாற்றுவதற்காக அல்ல." பாடம்: சட்டங்களும் விதிகளும் தனிப்பட்ட நேர்மைக்கு மாற்றாகாது. கதை 3. தொலைந்து போன பணப்பை. பிரியா சாலையில் பணம் மற்றும் அட்டைகள் நிறைந்த ஒரு பணப்பையை கண்டெடுத்தாள். அவள் அதை தன்னிடமே வைத்திருக்கலாம், உள்ளே ஓட்டுநர் உரிமத்தை தவிர வேறு எந்த அடையாள அட்டையும் இல்லை. அவள் அதன் உரிமையாளரை கண்டுபிடித்து அதை திருப்பிக் கொடுத்தாள். உரிமையாளர் சொன்னார், "நீங்கள் அதை உங்களிடமே வைத்திருக்கலாம், உங்களை கட்டாயப்படுத்த எந்த சட்டமும் இல்லை." பிரியா பதிலளித்தாள், "என் மனச்சாட்சிக்குச் சொந்தமில்லாத பணம் எனக்கு வேண்டாம்." பாடம்: நன்மை என்பது சட்டப்பூர்வ அழுத்தத்திலிருந்து வருவதல்ல, உள்மன மதிப்புகளிலிருந்து வருகிறது. கதை 4. வனக்காவலர். ஒரு வனக்காப்பகத்தில் 2 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். ஒருவர் மேற்பார்வையாளர்கள் இருக்கும்போது மட்டுமே விதிகளை பின்பற்றினார். மற்றவர் தொலைதூர பகுதிகளிலும் கூட விலங்குகளை பாதுகாத்தார், தன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அபாயத்திலும் வேட்டைக்காரர்களை தடுத்தார். "ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள்?" என்று கேட்டபோது 2வது காவலர் சொன்னார், "நான் அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் வேறு யார் பாதுகாப்பார்கள்?